பெண்கள் அதிகமா சந்திக்கக்கூடிய முதுகு வலி, பெண்கள் மட்டும் இல்ல, அதிகமான அளவு பிரயாணம் பண்ற, அதிகமான நேரம் உட்கார்ந்து கொண்டே வேலை செய்யக்கூடிய நிலையில உள்ள ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வரக்கூடிய முதுகு வலி, இதற்கு ஒரு சிறு உணவு முறை என்ன மாற்றம், உணவு முறையில் என்ன மாற்றம் ஏற்படுத்தலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த முதுகு வலி வருவதற்கான காரணம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறப்புக்கு அப்புறமா இந்த முதுகு வலி வரும். ஆண்கள் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு அதிகமான அளவு டூ வீலர்லையோ அல்லது கார்லையோ அல்லது உட்கார்ந்து வேலை பார்க்கும் பொழுது சரியான பொசிஷன்லையோ உட்காரல அப்படின்னா இந்த அடிமுதுகு வலி, இதை லோ பேக் பெயின் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாதாரணமாக இப்போ எனக்கு எல்பிபி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு பட்டம் போல் எல்பிபி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இந்த லோ பேக் பெயினுக்கும் இன்னொன்று ஒரு விஷயம், அதை தொடர்ந்து வரக்கூடிய சயாட்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய வலி எங்கேருந்து இருக்கும் அப்படின்னா முதுகு வலி, நம்முடைய முதுகின் நடுப்பகுதி அல்லது ஏதாவது ஒரு பகுதியிலேருந்து ஆரம்பிச்சு, ஒரு பக்கத்துலேருந்து ஆரம்பிச்சு பின்பக்கம் முழுக்க நம்முடைய பிருஷ்ட பகுதியோட பின்பக்கம் அப்படியே கீழே கால் தொடையோட பின்பக்கம் முழங்கால்ல இருந்து கீழே வரக்கூடிய பகுதியில பின்பக்கம் குதிங்கால் வர வலி பரவும். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இடுப்பு பகுதியிலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே வலி பின்னாடி வழியா டிராவல் ஆகி குதிங்கால் வர வலி இருக்கும். இதை சயாட்டிக் பெயின் அப்படின்னு சொல்றோம். இது எதனால வருது அப்படின்னு பார்த்தா, திரும்பவும் இந்த அடிமுதுகு எலும்புகளோட கம்ப்ரெஷனால அந்த வழியாக போகக்கூடிய, அது ஏன் சயாட்டிக் பெயின் சொல்றோம்னா, அந்த வழியா சயாட்டிக் நர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நரம்பு போயிட்டு இருக்கு. அந்த நரம்பு அழுத்தப்படுவதனால் அந்த நரம்பு போற பாதை முழுக்க வலி இருக்கும். திரும்பவும் அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய முதுகு தண்டோட போஸ்டர், நம்ம உட்கார வேண்டிய போஸ்டரை நம்ம கரெக்ட் பண்ணணும். அதே போல் பெண்களாக இருந்தால் குழந்தை பெற்றதுக்கப்புறம் அவங்களுடைய இடுப்பு எலும்புகளை வலுப்படுத்த வேண்டியிருக்கும். இதற்கான ஒரு உணவு முறை அப்படின்னு பார்த்தோம்னா, சைவம் அசைவம் எல்லா உணவும் எடுக்கிறவங்க அசைவ உணவில் முட்டை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முட்டை சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அடிமுதுகு, அந்த லோ பேக்குன்னு சொல்லக்கூடிய அடிமுதுகு பகுதியில் வலி பெருமளவில் குறையும். அதே மாதிரி சைவ உணவுகளில் எது அப்படின்னு பார்த்தா உளுந்து இது மட்டும் இல்லை, பெண்களுக்கு அதிகப்படியான மாதவிடாய் குருதி போக்குலனால வரக்கூடிய முதுகு வலியும் சரி பண்ணும். இடுப்பு எலும்புகளுக்கு குழந்தை பெற்ற பின் ஏற்படக்கூடிய அந்த சோர்வு, இடுப்பு வலி, அந்த எலும்புகள் திரும்ப நார்மலாக செட் ஆகிறதுக்கும், திரும்ப வலி இல்லாமல் இடுப்பு எலும்புகள் பலமாகிறதுக்கும் உளுந்து அற்புதமாக வேலை பார்க்கும். அப்போ அசைவ உணவு எடுத்துக்கிறவங்களுக்கு முட்டையும், சைவ உணவு எடுத்துக்கிறவங்களுக்கு உளுந்து சேர்ந்த உளுந்தங்கஞ்சி, உளுந்து சேர்ந்த உணவுகள். உளுந்து சேர்ந்த உணவு அப்படின்னா புளிக்க வைக்கப்பட்ட இட்லி கிடையாது, இட்லி தோசை இல்லை, உளுந்து அப்படியே உளுந்தங்கஞ்சியாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம்.